ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ தமிழில் பார்த்துருந்துருக்கலாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிராயிங் சம்மந்தமான வீடியோ தான் வந்து இது. கொஞ்ச நாளாக வந்து ஜாப்பனீஸ் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேலும் வந்து ஜாப்பனீஸ் ரிலேட்டடான வீடியோஸும் வரும். அண்ட் அது கூடவே எனக்கு ஜென்ரலாக இருக்கிற இன்ட்ரெஸ்டான டிராயிங் ரிலேட்டட் வீடியோஸாக இருக்கலாம், அல்லது வந்து ரெஸ்டோரேஷனாக இருக்கலாம், அல்லது வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது டிஐவையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கேன். இனி வரும் டைம்ஸில் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த விஷயம் வந்து உபயோகமாக இருக்குமோ, அல்லது நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் தான் வந்து இனிமேல் பகிரலாம் அப்படின்னு இருக்கேன் வீடியோஸில். அதன்படி ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்க ஒரு வீடியோ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இது என்னன்னா, டிராயிங் வரைகிறதுக்கு வந்து நம்ம கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் வரைகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் பழைய வீடியோஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதுக்கு அந்த கிரிட் லைன் வரைகிறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிடிஎஸான ஒர்க். அண்ட் இனிஷியல் டேஸில் வந்து நான் 0.5 சென்டிமீட்டரில் வந்து கிரிட்ஸ் போட்டு நான் வரைய ஆரம்பித்தேன். கிராஜுவலாக வந்து 0.5, 1, 2, 2.5 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தேன். ஸோ கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆக லெட்ஸே ஒரு 1 சென்டிமீட்டர் கிரிட் லைன் போடுற டைமில் எடுத்துக்கலாமே. ஸோ நான் 1 சென்டிமீட்டருக்கு வந்து ஈச் சைடும் வந்து மார்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது வெர்டிக்கலாகவும் சரி ஹாரிசன்டலாகவும் சரி மார்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப டிடிஎஸான ப்ராசஸாக இருக்கும். அண்ட் இட் வில் டேக் அரவுண்ட் 20 minutes to 30 minutes டைம்லாம் கூட எடுத்துக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி வந்து ஸ்கேல்ஸ் வந்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். லைக் இந்த ஸ்கேலோட விட்த் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இட்ஸ் அரவுண்ட் 2 சென்டிமீட்டர் ஆர் சம் அதர் ஸ்கேல் வந்து 2.5 சென்டிமீட்டர்ஸ் வரும். சப்போஸ் நான் ஒரு பேப்பரில் வரைகிறேன் அப்படின்னா வந்து அந்த பேப்பரில் இந்த ஸ்கேலை இப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்கேல் வித்துக்கு வந்து நான் லைன்ஸ் போடுவேன், போத் ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும். ஸோ இது அஃப்கோர்ஸ் சேவ் சம் டைம். பட் ஆனால் இதையும் விடவே வந்து ஈஸியாக கிரிட் லைன் வரைகிறதுக்கு வந்து ஒரு டூல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து அரௌண்ட் 2015 or 16 டைமில் வந்து எனக்கு தெரிய வந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குனாக்கா நீங்கள் பண்ணுற அந்த கிரிட் லைன் ஒர்க்குக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்கேலை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் வந்து இது ரோல் அண்ட் ட்ரா அப்படின்னு வந்து இங்கே எழுதியிருக்காங்க. இதை வந்து ரோலிங் ரூலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 years old. ஸோ இப்போ இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன். இப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ குயிக்காக பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கேல். ஆல்ரைட், பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கலாம். ஸோ நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்காது, எனக்கும் வந்து தெரியல. அண்ட் இது நார்மலாக வந்து எல்லா ஸ்டேஷ்னரிஸ்லையும் வந்து கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் பெரிய ஸ்டேஷ்னரிஸ், அதாவது சிட்டிலேயே அல்லது டவுன்லேயே வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிற ஸ்டேஷ்னரிஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. தேடி பாருங்கள். ப்ரைஸ் வந்து ஒரு 80 to 100 rupees இது வரும். இதோட பாதி ப்ரைஸ் தான் வந்து அந்த சின்ன ஸ்கேல் சைஸ் வந்து வரும். நான் வாங்கும்போது சின்ன ஸ்கேல் இல்லை, அதனால் நான் வந்து அதை வாங்கலை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஸ்கேல் வந்து எப்படி உபயோகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது கூடவே ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து இந்த கிரிட் டிராயிங் வரைகிறதுக்கான ஆப்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்திருப்பேன். அதாவது ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் வந்து என்ன மாதிரியான கிரிட் டிராயிங் ஆப்ஸ் வந்து இருக்குது, அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஐ திங்க் அந்த ஆப்ஸ் வந்து இப்போது ப்ளே ஸ்டோரில் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்பயும் வந்து அது இல்லைனாலும் அதற்கு ஈக்குவலண்ட்டாக 1 or 2 வந்து கிரிட் டிராயிங் ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோட நேம் என்ன அப்படின்றதையும் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்லீஸ்ட் 1 or few திங்ஸ் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட், ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ரோல் அண்ட் ட்ரா அல்லது வந்து ரோலிங் ரூலர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எக்ஸாக்டாக இந்த பீஸோட ஏஜ் வந்து 10 years. 2015 or 2016 வந்து எனக்கு இது கிடச்சிது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஒரு சென்டிமீட்டருக்கும் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 16 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த பீஸோட ஹைட் வந்து இருக்கும். ரெகுலர் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும் இல்லைங்களா, அதை விட 1 சென்டிமீட்டர் வந்து இது கொஞ்சம் பெரிய வந்து பீஸ். இப்போ இதை ஓரம் வச்சுட்டு இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிற
30 சென்டிமீட்டர் சைஸ் உள்ளக்கூடிய அந்த ரோலிங் ரோலர் எப்படி இருக்குது, அது என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ நான் வாங்கியிருக்கிற அந்த 30 சென்டிமீட்டர் சைஸுடைய ரோல் அண்ட் ட்ரா ரோலர் அல்லது ரோலிங் ரோலர். ஆல்ரைட். ஸோ இதோட பேக் சைடில் இதை வந்து எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றதுலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலல் லைன்ஸ் வரைகிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அண்ட் அதை வந்து ஹாரிசாண்டலாக எப்படி வரைகிறது, அதை வந்து வேர்ட்டிக்கலாக எப்படி வரைகிறது அப்படின்றத ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடை உபயோகப்படுத்தி தான் நம்ம கிரிட்டு வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த ஹாரிசாண்டல் லைன்ஸும் வேர்ட்டிக்கல் லைன்ஸும் மெர்ஜ் ஆகும்போது we will get grid lines. அது மட்டும் இல்லாமல் சர்க்கிள்ஸ், கர்வ்ஸ், ஆர்க்ஸ், அப்புறம் வந்து ஆங்குலர் லைன்ஸும் கூட வரையலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து லோக்கலில் கிடைக்கிற ஒரு பிராண்டு தான். இந்த பழைய ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகாவோடது, கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்கேல் தான். இந்த பிராண்டில் மட்டும்தான் 2 சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து ஈசோமார்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கும், நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் உங்களால் பார்க்க முடியும். அது வந்து உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் சைஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனியில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன பீஸோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 40 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. பெருசோட ப்ரைஸ் வந்து ஒரு 80-90 அந்த மாதிரி தான் இருந்தது. ஐ திங்க் ஒமேகாவில் வந்து 90, அந்த ஐசோமாஸ்டில் வந்து ஒரு 105 அந்த மாதிரி வந்து ரேட்டில் இருந்தது. ஸோ அதோட ப்ரைஸும் முடிஞ்ச நான் இங்கே போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆஃப்லைனில் உங்களுக்கு வீடு பக்கத்தில் ஏதாவது பெரிய ஸ்டேஷனரி கடை இல்லை, கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அமேசானில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த பெரிய சைஸ் ரோலிங் ரோலர் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட். இது வந்து பெரிய நோன் பிராண்ட்லாம் இல்லைங்க. இது வந்து ஏதோ ஒரு லீனோகிராஃப் ஆர் சம்திங் இந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டு தான். ஸோ ஒமேகா ஐசோமாஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது தான் எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் வந்து கிடச்சிது. ஸோ இதோட பேக் சைடில் வந்து ஒரு ஒயிட் ரோலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இது இப்படி ரோல் பண்ணுறதன் மூலமாக நம்ம எல்லா சைஸுக்கும் வந்து நம்மளால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் தரையில் வைக்கிறேன் அப்படின்னா இதை வந்து என்னால் ரோல் பண்ண முடியும், ஸ்ட்ரைட் லைனில் ரோல் பண்ண முடியும். இஃப் இன்கேஸ் பேப்பர்லாம் வச்சு கொஞ்சம் grip வந்து கிடச்சிதுன்னா. ஸோ இந்த டேபிளோட ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வந்து மாறுது. பட் ஆனால் இது எப்போதும் பிடிக்கிறப்போ நம்ம நடுவில் பிடிச்சி வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் காமனாக வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்கும் இந்த மாதிரி டூல்ஸில் வந்து. அது என்ன அப்படின்னா, இந்த ரெட் கலர் பார்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் மோல்டடுன்றதுனால இந்த மாதிரி வந்து சில எட்ஜஸ் வந்து இருக்கும், ப்ராப்பராக வந்து கட் பண்ணாமல் சில எட்ஜஸ் வந்து இருக்கும். திங்க் உங்களால் இப்போ பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பிளேடால் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துடுறது இட் இஸ் பெட்டர். அப்போ தான் வந்து உங்களோட பேப்பரையும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக இது பேப்பரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த கேப்பில் நான் இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸை வந்து கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆல்ரைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பருக்கு ஈக்குவலாக நம்மளோட ஸ்கேலை வந்து அலைன் பண்ணிடணும். அலைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து உங்களால் ரோல் பண்ண முடியுதானே. ரோல் பண்ணும்போது சென்டரில் வந்து கை வச்சுக்கோங்க. சாரி, கை அடிச்சிருச்சு. சாரி, இந்த டேபிள் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து ஃப்ளாட்டாக இல்லை. ஸோ அங்கங்கே வந்து பம்ப்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் லெட் மீ சேஞ்ச். ஆல்ரைட். ஐ திங்க் இந்த டேபிளில் வந்து இந்த ஸ்க்ரோலிங் இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். லெட் மீ ட்ரை. ப்ராப்பராக அலைன் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலோட நடுவில் நீங்கள் இதை பிடிச்சி ஒரு தடவை நீங்கள் ரோல் பண்ணி பாருங்கள். மூணாவது தடவை ட்ரை பண்ணியாச்சு. இந்த ஷீட் வந்து ஒர்க் ஆகலை. நார்மல் 80 GSM பேப்பர் பிரிண்ட் அவுட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அது ஓர வச்சிடலாம். கூடவே வந்து பேப்பரையும் மாற்றிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் டேபிளில் வச்சு பார்த்தது வந்து ஒரு 80 GSM ரெகுலர் பிரிண்ட் அவுட் பேப்பர். ஸோ அந்த 80 GSM பேப்பரில் வந்து ஒழுங்காக கிளைட் ஆகலை. ஸோ இந்த
180 GSM ரெகுலர் டிராயிங் பேப்பரில் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து கிரெயினியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ப்ராப்பராக கிளைட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ், பெருசாக இஷ்யூஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதோட எட்ஜஸை மட்டும் நீங்கள் ஒட்டிக்கலாம். மாஸ்கிங் டேப்பை உபயோகப்படுத்தி ரெகுலர் செல்லோ டேப் யூஸ் பண்ண வேண்டாம், பேப்பரை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ நான் போட்டுடுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த 2 இடத்துல மட்டும் நான் மாஸ்கிங் டேப் போட்டேன், பேப்பர் நகராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் இன்கேஸ் நோட்லலாம் வரைகிறீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ இப்போது என்னால் வந்து ஸ்மூத்தாக வந்து ரோல் பண்ண முடியுது இந்த ரோலிங் ரோலரை வந்து உபயோகப்படுத்தி. ஸோ சென்டரில் கை வச்சுக்கிறேன். ஸோ அழகாக நீங்கள் இழுக்கலாம், எங்கேயும் நீங்கள் மேலே போகலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பொசிஷன்ஸ் வந்து மாறாமல் தான் இருக்கும். ஸோ நான் இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால கொஞ்சம் வந்து ஆங்கிள் மாறி இருக்குது. ஸோ இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து மைக்ரோடெக் பென்சிலை வந்து உபயோகப்படுத்தாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பெரியதாக இருக்கும் இந்த நிப்போட சைஸை கம்பேர் பண்ணும் பொழுது. அதாவது இந்த கிராஃபைட் நிப் மட்டும் இல்லாமல் இந்த மெட்டல் பார்ட்டுமே உள்ளே போகிற அளவுக்கு வந்து இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு பென்சிலை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தாலே போதும். ஐ திங்க் உங்களால் இங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மைக்ரோடெக் பென்சில் அல்லது ஷார்ப்பான டிப்ஸ் வச்சு நம்ம பண்ணும்பொழுது அதோட மார்க்கிங்ஸும் வந்து இந்த பேப்பரில் விழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி முனை மழுங்கிய பென்சில்ஸையும் வந்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இந்த ஸ்கேலில் இங்கே மட்டும் நம்பர்ஸ் வந்து இல்லை, 0, 1, 2, 3 அப்படின்னு. ஸோ அது கூடவே இங்கேயும் வந்து உங்களால் பார்க்க முடியும். தெரியுது இல்லைங்களா, ஒரு சென்டிமீட்டருக்கும் ஒரு மார்க்கிங் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை எப்படி உபயோகப்படுத்த போகிறோம் அப்படின்னா வந்து ஹாரிசாண்டல் லைன்ஸ் வந்து நம்ம வரைய போகிறோம். இந்த ஹாரிசாண்டல் லைன்ஸ் வந்து இப்படி வர்றது லேண்ட்ஸ்கேப்பில். அதற்கு வந்து நம்ம கீழிருந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ அதனால் வந்து நான் கீழே முதல்ல வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இங்கே வந்து ஒரு மார்க்கிங் கைட்லைன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும் இந்த 1 சென்டிமீட்டருக்கு அப்புறம். ஏன்னா வந்து பேப்பர் வந்து கரெக்டான பொசிஷன்ஸில் தான் வச்சுருக்கோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ பேப்பர் ஆரம்பிக்கிறது இங்கே, ஸோ அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே தான் நம்ம இப்போது கோடு போட போகிறோம். நான் வந்து இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கிரிட் லைன் நான் போட்டுக்கிறேன். ஆல்ரைட், உங்களால் வந்து இந்த கோடை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அது என்ன அப்படின்னா, இந்த மார்க் வந்து 1ல் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 1ல் பிளேஸ் ஆகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி அபவுட் தட். ஸோ இப்போ வந்து நான் அதை கரெக்டாக ஓரளவுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன். சரியாக 1 சென்டிமீட்டரில் வச்சு இந்த மார்க்கிங்லேயும் வச்சு நான் வந்து இந்த முதல் கிரிட் லைன் போட்டிருக்கேன். ஸோ இதிலிருந்து நான் வந்து 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடை வந்து நான் வரைய போகிறேன். ஸோ அதனால் வந்து இங்கேருந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். 1லிருந்து 3, விச் மீன்ஸ் 2 சென்டிமீட்டர் மேலேருந்து பார்த்துக்கிறேன். கரெக்டாக தான் வந்து மார்க்கிங் இருக்குது. ஸோ இப்போது நான் ஒரு கிரிட்டு வரைஞ்சிட்றேன், அதாவது கோடு. ஸோ அடுத்த 2 சென்டிமீட்டர், விச் மீன்ஸ் 3லிருந்து 5. ஆல்ரைட், 5ல் வச்சு ஒரு கோடு வரைஞ்சிட்றேன். பிறகு 6க்கு அப்புறம் 7 கிடையாது, மறுபடியும் 1 ஸ்டார்ட் ஆகிடும்ன்றதுனால நான் 1ல் வச்சு மறுபடியும் வரைகிறேன். ஆல்ரைட், ரொம்ப லைட்டாக தான் வந்து நான் இந்த கோடை வந்து வரைகிறேன். 1லிருந்து அடுத்ததாக 3. ஆல்ரைட், 3லிருந்து 5. நானும் ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது இந்த கிரிட் லைன் வரைகிறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ப்ராப்பராக வந்து வரைகிறோமான்னு தெரியல, பட் லெட்ஸ் சி. 5லிருந்து 6க்கு அப்புறம் 7 கிடையாதுன்றதுனால நான் 1 மூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்ததாக 1லிருந்து 3. ஆல்ரைட், நீங்கள் இதை பழகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்லோனஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வரைய முடியும். ஆல்ரைட், ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் கையை வந்து எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியும் ஹாரிசாண்டல் லைன்ஸ் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து வரையணும். அதற்காக தான் இந்த டாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு கையை வந்து உபயோகப்படுத்தலாம். ஃபாஸ்ட்டாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு வந்து முதல்ல
இந்த 0 பொசிஷனில் இந்த லைனில் இந்த ஸ்கேல் பிளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். அதாவது இங்கே ஒரு கோடு இருக்குது, அதில் தான் இந்த ஸ்கேல் வந்து பிளேஸ் ஆகணும். பட் இந்த பேப்பரோட ஸ்டார்டிங்கில் 0 பொசிஷன் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் 2 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஒரு கிரிட் லைன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது 2வது புள்ளி. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துலிருந்து கோடு வந்து நான் வரைகிறேன். ஆல்ரைட், ஒரு கோடு வரதை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் 4வது ஹோலில் உங்கள் பென்சிலை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆல்ரைட், அடுத்ததாக 6, அடுத்ததாக 8, அடுத்ததாக 10, அடுத்ததாக 12, அடுத்ததாக 14, பிறகு 16, பிறகு 18, பிறகு 20, பிறகு 22, அப்புறம் 24, பிறகு 26, பிறகு 28. ஆல்ரைட், ஸோ உங்களால் கிரிட்டை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரெசிஷன் வந்து மிஸ் ஆகலாம், கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பண்ணுறதுனால வந்து என்னால் கவனமாக வந்து பண்ண முடியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து இந்த ரோலர் வந்து பேப்பர்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்குறப்போ ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. A3 சைஸ் பேப்பர்லலாம் பெரிய சைஸில் 2 சென்டிமீட்டருக்கு கிரிட்லாம் வரைகிறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து இங்கே நான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன் கிரிட் வரைகிறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய மிஸ்பிளேஸ் ஆனதுனால ஐ டிசைடட் டு ஸ்டாப் ஹியர். அண்ட் இதன் பிறகு வந்து நீங்கள் 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இருபுறமும் நீங்கள் வந்து மார்க்கிங்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பிக்சரை வந்து வரைகிறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிக்சர்லேயும் வந்து நீங்கள் கிரிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். என்ன மாதிரியான ஆண்ட்ராய்டு ஆர் வந்து iOS அப்ளிகேஷன் உபயோகப்படுத்துறது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தட் மூலமாக இந்த டூலை உபயோகப்படுத்தி நான் கிரிட் வரைகிறதுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணதுனால கொஞ்சம் டைம் ப்ரொலாங்டாக வந்து எனக்கு தெரிஞ்சுது. அதர்வைஸ் வந்து என்னால் வந்து ஃபாஸ்டராக வந்து இந்த ப்ராசஸை வந்து பண்ணிட முடியும். வித்தின் 5 மினிட்ஸில் வந்து என்னால் ஃபுல் A4 சைஸ்க்கும் வந்து என்னால் கிரிட் பண்ண முடியுது. நான் இங்கே 2 சென்டிமீட்டர் கிரிட் லைன் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒரு சென்டிமீட்டருக்கும் கூட உங்களால் வந்து கிரிட் லைன்ஸ் வரைய முடியும். ஸோ அந்த மாதிரியான மார்க்கிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரிட் லைன் வரைகிற ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ரெகுலரான மெத்தடில் வந்து நிறைய மார்க்கிங்ஸ் பண்ணி டாட்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி நீங்கள் கிரிட் லைன் வரைகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த டூலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ரோலிங் ரூலர் அல்லது வந்து ரோல் அண்ட் ட்ரா ரூலர் அப்படின்ற டூல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட கிரிட் வரைகிற ப்ராசஸை கொஞ்சமே வந்து இது எளிமைப்படுத்தும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரோலிங் ரூலர் பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எவ்வளோ ஈஸியாக ஆக்குது இந்த கிரிட் வரைகிற ப்ராசஸ் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கிரிட் வந்து பிக்சரில் எப்படி கிரிட் வரைகிறது அப்படின்றதுக்கு வந்து சில ஆப்ஸ் வந்து நான் முன்னாடி பழைய வீடியோஸில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆப்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை அப்படின்ற சில கமெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோட கீழே வந்து வந்துட்டு இருக்கு. என்னோட சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கிரிட் மேக்கரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெப்சைட்ஸாக இருக்கும், அந்த வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரிட் வந்து வரைஞ்சிக்கலாம். இல்லை இன்கேஸ் வந்து நான் மொபைலில் தான் யூஸ் பண்ணணும், எய்தர் ஆண்ட்ராய்டு ஆர் ஆப்பிள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் வந்து நான் 3 அப்ளிகேஷன் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் ஆர்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை விட்டிங்கன்னா கிரிட் டிராயிங் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லைனா கிரிட் மேக்கர் அப்படின்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் நேம் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்சால் அதோட ஐக்கான்ஸ் வந்து நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே ஆப்பிளில் வந்து டிராயிங் கிரிட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
அப்புறம் டிராயிங் கிரிட் ஃபார் த ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. கடைசியாக கிரிட் ஆர்ட் டிராயிங் கிரிட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிரிட் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து அதோட சைஸ் மென்ஷன் பண்ணுறது மூலமாக. அண்ட் கூடவே சில அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டயகனல் கிரிட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். இஃப் சப்போஸ் உங்களில் யாராவது வந்து விண்டோஸ் யூஸராக இருக்கீங்க, அதாவது பிசியில் தான் நான் வந்து கிரிட் போடுறேன், நான் வந்து பிசி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நான் வந்து 2013 or 14 வந்து ஒரு கிரிட் டிராயிங் அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ணேன். என்னோட காலேஜில் வந்து அதை வந்து ஒரு மினி ப்ராஜெக்டாக வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அப்ளிகேஷனோட EXE மட்டும் என்கிட்ட இருக்குது. ஒரிஜினல் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு இல்லை. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பக்ஸ் வந்து இருக்குது நிறையவே. அதெல்லாம் வந்து என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஏன்னா வந்து அதில் ஒரிஜினல் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து இல்லாததுனால. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணிவிட்டு அந்த வீடியோட எண்டில் அதோட டிரைவ் லிங்க்கும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.